குமார். அதெல்லாம் இல்லண்ணா. அட பொட்டா உண்மையான அவுட்ரா பந்து ஸ்டாப் ஆகி வருது பாருடா பைத்தியம். எனக்கு இன்னும் பாலே போடல. முதல் பால்லே அவுட் குமார். கணிப்பின் கடவுளாகிய மதன் எங்க இருந்து உனக்கு இந்த கணிப்பு வருதுன்னு தெரியல குமார். சொன்னது எல்லாமே நடக்குது குமார். சொன்னது எல்லாமே நடக்குது குமார். ஐயோ குமார் உண்மையிலுமே சக்தி தான் இருக்குமோ. முன்னாடியே டைம் மிஸ்ல போய் மேட்ச் பார்த்து வந்துருப்போம். ருத்ராஜ் கைக்கோட தூக்கிட்டாங்க குமாரி. கைக்கோட தூக்கிட்டாங்க குமாரி. அம்பட்டு அம்பட்டுதான். ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபிடா. ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபிடா. ஆர்சிபி சிஎஸ்கே இறங்கப்பட்டது கைஸ். சிஎஸ்கே ரசிகர்கள் லீடு இறங்கி கொண்டிருக்கிறது. முதல் இடி இறக்கியது கைஸ். முதல் இடி இறங்கியது. சிஎஸ்கே ரசிகர்கள் நெஞ்சில் இறக்கப்பட்டது. நடந்ததா முடிந்தது குமார். ஸ்பின்ன நீக்குது பந்து. ஸ்டாப் ஆகி வருது. இது ஆக்சுவலா கோலி பண்ணத தோனி பண்ணத தோனிக்கே திரும்பி பண்றாங்களோ. ஞாபகம் இருக்கா குமார்? இந்த மேட்சோட ஞாபகம் இருக்குமா தெரியல. ஆனா கெயில வந்து கெயில் டாப் பிரைம் ஃபார்ம்ல இருப்பான். அஸ்வினை வர வச்சு விக்கெட் எடுப்பான் தோனி. இதே மாதிரி ஒரு மேட்ச்ல, அதே மாதிரி முக்கியமான மேட்ச்ல அதே மாதிரி நடக்குது. தோனி பண்ணதை திருப்பி தோனிக்கே பண்ணுகிறார். வாழ்க்கை பட்டமடா. அந்த ஜார்டன் டான்ஸ் ஆட வச்சிட்டு இருக்கு. ஆமா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சில்லி வந்து பாத்தீங்கன்னா மாடி அகைன் மறுபடியும் சில்லி பாருங்க. ஜார்டன் மறுபடியும் கை கொடுத்தாங்க. ஜார்டன் கையில கத்தி தூக்கி போட்டு குத்துறாங்க. கத்தியில தூக்கி போட்டு குத்துறாங்க. ஜார்டன் சில்லி மறுபடியும் வன்மம் காக்கப்பட்டதுக்குமா. கக்கப்பட்டது. ஜோர்டன், சாக்கோ, ஈஸ்வா, ராட்ரிக் 4 பேரும் கீழே போயிட்டாங்க. ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வேற குவாலிஃபை ஆயிட்டாங்க குமார். இந்த வாரம் என்ன நடக்குதோ தெரியல கைஸ். ஓகே இந்த பக்கம் மதன் bro don't hype RCB fans. Finally they will feel bad. bro என்னத்தல எடுத்தாங்க தல சொன்ன மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஃபயர் BTS நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஃபயர் BTS நோக்கி போயிட்டு இருக்கு. நமக்கு ஜேபிடி சன்மித்ர டீம் 21 ஒரு அருமையான நாக் வச்சிருக்காங்க. ஏறி போறான். சுட்டி ஏறி போறான். இசான் ஏறி போறான். இன்னும் எல்லாம் இங்கே தான் நிக்கிறானுங்க. ஏறி போக மாட்டேங்கிறானுங்க நாக் வச்சாலும். ஓகே இந்த பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சில்லி டீம்ல ஒரே ஒரு தர்க்கம் அவனையும் முடிச்சு விட்டுட்டாங்க. சில்லி டீம்ல ஒருத்தரையும் முடிச்சு விட்டாங்க. அநேகமா சில்லி இறங்கி SOBDs கிட்ட தான் போகும்னு நினைக்கிறேன். அநேகமா குமார் மறுபடியும் ஒரு அவுட். குமார் பவர் பிளேல சொன்ன மாதிரி 3 விக்கெட் நடக்குது. குமார் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஒரு அவுட் ஆகுமாறு. மறுபடியும் ஒரு அவுட். ஐயோ நான் குமார் கணிப்பின் கடவுளுக்கு கடவுள் ஆகிவிட்டேனா. சொன்னா மாதிரி நடக்குதா. பவர் பிளேல 3 விக்கெட் நடக்குதா. ஆர்சிபியின் வெற்றி. ஆர்சிபி ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. குதூகலம் பால் வார்க்கப்பட்டது. ஆர்சிபி விக்கெட் லான்லன்னு நீங்க அதுக்குள்ள என்ன பயன்படுத்தி சாவடிறீங்க. அவங்க தான் குமார் சொல்றாங்க. ஒரே ஏற்கனவே திக்கு எனக்கு திக்கு தான்டா இருக்கு. இவனுங்க என்ன போட்டு அப்படி பண்றானுங்க. யோ அமைதியா இருங்க. யோ இந்த கிரிக்கெட் அங்க கொண்டு வரீங்க பாருங்க. யோ ஈஸ்வா ராட்ரிக் ஒருத்த கையில குத்துற சில்லி ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அவன் என்னன்னு முதல்ல கேட்கணும். ராட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அகைன் போய் சில்லி ஸ்போர்ட்ஸ் கையில குத்தினாங்க. நீங்களுமா RCB ரெட் கலர் போடுங்க. கம் ஆன் गाइस RCB ரசிகர்கள் எல்லாம் ரெட் கலர் ஆட் போடுங்க. CSK ரசிகர்கள் எல்லாம் yellow கலர் ஆட் போடுங்க. பாப்போம். குட் வைப்ஸ் ஏத்துங்க. ஓகே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுட்டி டீம் தான் அகைன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டல் டாமினேஷன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியான டீம் தான். போயிட்டாங்கடா.
பங்க் எடுத்து போயிட்டேன் எடுத்து ரீகால் எடுத்து ஓட்டானுடா திருக்குன்னு ரியால் டீம் நடுவுல ஓ டீம் 18 புக்காட்டியா அவன ஒருத்த வந்து பாத்தீங்க அருமையா சுட்டி ஒரு நாக் வச்சிருக்கான் மதன் போயின் கணிப்பின் கடவுள் ஐயோ என்ன நடக்குது தெரியலையே குமார் சாமானே ஒரு பக்கம் ஒரு இன்னொரு அவுட் இல்ல ஓகே இல்ல இவங்க நம்பர் போட்டுட்டாங்க சீரியஸ்லி வியாபாரம் கட்டோ இருக்கே குமார் கீழ இந்த கொட்டை ஐயோ அந்த கொட்டை இல்ல வேற கொட்டை இல்ல ஓகே அந்த கொட்டை இல்ல வேற ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கை இடியோ இடி அடியோ அடி இசான பிடிப்பானா இசான பிடிக்க வாய்ப்பு இருக்கா என்ன குமாரி ஆர்சிபி மாஸ் காட்டிடுச்சு பரவாயில்ல ஒரு ஓவர்ல 12 ரன் போதுமான ரன் தான் பாத்துக்கலாம் வந்துட்டான் நம்ம தலைவன் வந்துட்டான் தலைவா கடவுளே இருக்கோம் வாயா 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 வந்து சிராஜ் வந்துட்டாரு கைஸ் காப்பாத்துறதுக்கு நம்ம 11 பேர்ல கைஸ் 12 பேரு 13 பேரு இருக்கு நம்மால் இருக்கு ஐயோ குமார் அப்படியே ரெட் கலர் ஆட்டு தான் குமார் மாறுது எல்லோ கலர் ஆட்டு குறையுது சிஎஸ்கே ரசிகர்கள் எப்படி பிடிஎஸ் ரசிகர்கள் மாதிரி கம்மியாயிட்டே வராங்க ஒளிஞ்சுக்கிறாங்க ஆஹா இப்ப ஆட்டு பட்டா மாட்டிக்கோண்டி அப்படின்னு ஓடோ गाइस இப்போ இன் கேஸ் வந்து சிஎஸ்கே தோத்தா அவ்வளவுதானா வெளிய போய்டுமா எந்த டீம் ஜெயிச்சா வெளிய ஆர்சிபி உள்ள செமி ஃபைனல்ஸ் ஃபைனல் அடிச்சு கப்பாங்க போறாங்க முடிஞ்சு அவ்வளவுதான் ஆர்சிபி உள்ள போனா தொடர் ஸ்ட்ரீக்ல இருக்காங்க முட்டை எல்லாத்தையும் அடிச்சு ஜெயிச்சு கப்பு தான் அதெல்லாம் நடக்காதானே உள்ளேயே வராதுன்னு நினைச்சு லாலிபாப் தான் கப்பல ஓ சுட்டி ஒரு அருமையான நேடனே டீம் 24 க்கு சுட்டி ஒரு அருமையான நேடியா இப்ப புஷ் பண்றான் அகைன் ஏறி புஷ் பண்றான் மாஸ்டர் டீம் இனிமேல் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு பாப்போம் அவங்க டீமோட இன்ஃபார்ம் பிளேயரே தூக்கிட்டாங்க தோனி வந்து 100 அடிக்கு போறாருயா ஜெய் பாரு அண்ணா டீம் வந்து ஒருத்தனே நம்பிலாம் இல்ல அண்ணா டீம் ஒருத்தனே நம்பிலாம் இல்ல அண்ணா சுட்டி மால்டோல இறங்கி அந்த மாரியாத்தா என்ன காப்பாத்துனே சென்னைக்காக தீ குளிக்கிறான் ஒரு பக்கம் சென்னைக்காக சுட்டி தீ குளிக்கிறான் இங்க பாரு மாஃபியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் டூடு 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 ஆல்ரெடி நாக் அவுட் ஓ அகைன் நாக் பங்கோஜி மாடி நாக் அவுட் நாக் ஓ இவன நாக் போடு ஷாடோ மார்க் ஒரே அடிக்கறாங்க அவங்க டீம்ல ஹண்டர் கீ போட்டு பிரிக்கிறான் ஹண்டர் கீ மட்டும் தான் இருக்காங்க டீம்ல ஃபயர் பீட்டர்ஸ்ல சாரி நம்ம சுட்டி இதுல பாத்தீங்கன்னா இஷானிஸ் லைவ் சுட்டி ஹண்டர் கீ பங்கோஜ் மட்டும் தான் கீழே போயிருக்காங்க மீதி 3 பேர் இங்கே தான் இருக்காங்க டாமினேட் பண்ணி கொண்டிருக்காங்க குமார் மறுபடியும் இந்த இடத்த டாமினேட் பண்ணிருக்காங்க பக்கத்துல சந்திரன் அணி இருக்கு சந்திரன் அணி அந்த மாதிரி இருட்டுல யார் இருக்காங்கன்னு பார்த்துதான் இருட்டுல ஜோஸ் டீம் இருக்கு ஜோஸ் டீம் பார்த்தா நிறைய டீம் இருக்கு பாப்போம் நிறைய வந்து ரீகால் எடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய டீம் வெரி 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 யார் நேடிது பா எய்ம்பாட் கேமிங் போட்ட ஒரு அருமையான நேட்ல சுட்டி நாக்கு இன்னும் 2 பேர் இசானிஸ் லைவோ ஹண்டர் கீ மட்டும் தான் இருக்காங்க இசானால என்ன பண்ண முடியும் இசானால அருமையா நாக்கு வச்சிருக்கான் இசானால அருமையா நாக்கு வச்சிருக்கான் ரெண்டாவது நாக்கு வச்சிருக்கான் பாட முடியறாங்க ஓடிடா விட்டான்டா இவன் இப்ப ஸ்கிரீன் சுடாம ஐயா டி 1 HP டா நடச்ச உண்மையா அடிச்சிடலாம் ஹண்டர் கீ அருமையா நாக்கு வச்சிருக்கான் ஹண்டர் கீ அருமையா நாக்கு வச்சிருக்கான் ஒரே ஒருத்த மட்டும் தான் இருக்கான் ஒரே ஒருத்த மட்டும் தான் இருக்கான் சுஷிர் ஓபி மட்டும் தான் ஹண்டருக்கு ஏறி வரா ஏற விட்டு ஹண்டமா ஏறி வராமா தப்பளமா இருக்குமா ஓ வா வெரியா கனெக்ட் ஆகுதுடா பைசன் ஐயோ ஓட்டை அடிக்கறான்டா அவன் ஓ கீழே இறக்கி விட்டது பிடிஎஸ் என்ன பண்ணது பிடிஎஸ் ரொட்டேட் செய்து கொண்டிருக்குமா என்ன நடக்கிறது போட்டு பிரிக்கிறாங்க எல்லா பக்கமும் ஹார்ட்டின் பறக்குது குமார் ஹார்ட்டின் பறந்து கொண்டிருக்கிறது பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் சிராஜ் லாம்பி ஓவர் போறத பாக்கும்போது தான் அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் அப்படியே ஏறி கிறிஸ்கேல் வந்து பாக்குறாங்க குமார் தன்னி ஜெயிக்கிறத கிறிஸ்கேல் வந்து பாக்குறான் தாடியில வச்சிட்டு கிறிஸ்கேல் பத்தி சாமியார் ரைட்டா ஏய் பின்னாடி பாரு காந்தாரா ஹீரோ இதோ சுதீப் ரெட்டி வேற காந்தாரா ஹீரோ வேற பின்னாடி போய் சிரிச்சிட்டு இருக்கான் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கானுங்க தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு காந்தாரா ஓடா அவங்க டீம் பாடுறான் பவர் சாமி பவர்ல இருக்கிறாங்கடா டேய் சாமி பவர்ல இறக்கி விட்டாங்கடி
ஓகே ஓகே ஓகே. சிராஜ் ஏன் கம்மி அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது என்ன. ஏன் என்னாச்சு? எண்ட்ல இப்பயே வந்து நான் அடி அடிச்சுட்டா அவனுக்கு ஓவர் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அதனால எண்ட்ல வச்சு பாத்துக்கலாம் அவனை நாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஓகே ஓகே புரியுது. சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இருக்கு கைஸ், மறந்துடாதீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஓபிடிஎஸ் இறங்கிருச்சு. எஸ்ஓபிடிஎஸ் கப்பல்ல இருந்து எடுத்துட்டாங்க, பாப்போம். ஏய் சுட்டி பிளேஸ் என்னாச்சு? இசான் டீம் 3 பேருமே காலி, சுட்டி மட்டும் தான் இருக்கா. மூணு பேர் முடிஞ்சிருச்சு. ரீகால் பண்ணிடுவாங்க. ஆமாமா இறங்கல. ஓ கேம்லயே மைண்ட் இல்லையே. ஓகே கதடா குமார், பயப்படாத குமார், பயப்படாதடா. ரிஷப் ரெட்டியா? ரிஷப் செட்டி. குமார் கோலி நம்பால் தான் குமார். ஏன் குமார் கோலி ஜெயிச்சா உனக்கு பிடிக்காத என்ன? தோனி வேணுமே என்ன? நீங்க எங்களுக்கு இடம் கொடுத்துட்டு எதனா பண்ணீங்க. இந்த ஒரு வாட்டிடா டே ஏன்டா அப்படி ராவடி பண்றீங்க? முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சுலாம் சொல்லாதே அண்ணா. அண்ணா அது தயவு செஞ்சு முடிஞ்சா கூட முடிஞ்சுதான் குமார் சொல்ல முடியும். போட்டுருக்கேன்னு வேற சொல்றீங்க. முடிஞ்சு அவ்வளவு பார்த்தாவே தெரியுது குமார். முடிஞ்சு அவ்வளவுதான். பாரு ஸ்ட்ரகிளா வராங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இந்த புனித பயணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வார்த்தைக்கு தான் இவ்வளவு. அபிஷேக் கல்யாண் ப்ரோ, thank you so much for the $8 தல. thank you. அவர் ஆர்சிபி ரசிகர் நினைக்கிறேன், போட்டு பிரிக்கிறாப்ல. ஓ நோ அப்படினு. ஓடே thank you so much bro, thank you so much for the super chat, thank you so much for the love support guys. ஐயோ குமார் என்னதுல அவுட் போட்டேங்கிறேன் குமார். நம்ப மாட்டானா? நம்பாத குமார், நம்பாத. உள்ள போய் பார்த்துதான் வரணும் குமார். மொட்டை அவுட்டு குமார். மொட்டை அவுட்டா? மிச்சல் அவுட்டு குமார். கோலி கேட்ச். யாசே அவுட் ஃபர்ஸ்ட் பால். ஐயோ குமார், பவர் பிளேல 3 விக்கெட். கணிப்பின் கடவுள் என்று அழைக்கப்படும் மாதன் இந்த சாட் கைஸ். கணிப்பின் கடவுள் என்று அழைக்கப்படும் மாதன் இந்த சாட். இதெல்லாம் எல்லாமே லைவுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், மேட்சுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் கைஸ். எதுவுமே மேட்ச் அப்புறமே நடக்கிறப்ப சொல்ல, எல்லாத்தையும் குமார் மடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். பவர் பிளேல 3 விக்கெட். இது 3 ஓவர்ல 2 விக்கெட் ஆயிட்டாங்க. இன்னும் 3 ஓவர் இருக்கு. இன்னும் 2 விக்கெட் கூட உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குமார். அவ்வளவுதான். ஆர்சிபியோட எழுச்சி சிஎஸ்கேவோட வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே ரசிகர்கள் நெஞ்சில் இடி, 2வது இடி இறக்கப்பட்டது குமார், இறக்கப்பட்டது. கூட தொலைட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆனா ஆக மொத்தம் 200 அடிப்பானுங்களா? 200 அடிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் குமார். 200 அடிக்க வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபார்ம்ல எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி சிஎஸ்கே ஆனத்துல அழிஞ்சது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜேபிடிஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் மதனின் கணிப்பு, ஆண்டவனின் நினைப்பு அப்படின்றாங்க. ஓ நோ, அருமை. வீட்டை உள்ள போயிட்டு இருக்கு. 96 பேரு உயிரோடு இருக்காங்க, 25 பேர் இருக்காங்க குமார். அநேகமா பங்கு நாக்கு சுட்டி 2 பேர் தான் இருக்காங்க. டீமை காப்பாத்த கூட போக மாட்டேங்கிறானுங்க. ஏன் அவ்வளவுதான். ரீகால் வேற இல்ல, ரீகால் இல்ல குமார். அவ்வளவுதான் முடிச்சு. ரீகால் பண்ணி போய் அங்க போய் சாவறானுங்க. ரகானே டெஸ்ட் அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. ரகானே திடீர்னு அடிச்சு விடுவான் ப்ரோ. அப்படி சொல்லாதீங்க, குறைச்சி இடப்படாதீங்க. வாங்க கைஸ், அந்த பக்கம் மேட்சை பார்க்காதீங்க. ஓடிவாங்க லைக், ஓடிவாங்க தேடிவாங்க, ஓடிவாங்க. குமார் எல்லாம் இங்கதான் குமார் ஓடி வரணும். இப்போ அங்க இருந்தா மனசு வலிக்கொண்டு. ஐயோ வாங்கறதுக்கு வாங்கோ. ஓகே, இந்த பக்கம் எஸ்ஓபிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்ப ஃபைனல் வந்து இந்த மாதிரி தோத்தாங்களோ அப்பவே தெரிஞ்சிச்சு குமார். யாரு வந்து மீண்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடிச்சுட்டே இருக்கவங்க வந்து தோத்துருவாங்கன்றது போன வருஷமே எனக்கு தெரிஞ்சிச்சே குமார். மீண்டு வந்த கம்பேக் கொடுத்தவங்க தான் குமார் ஜெயிப்பாங்க. குமார் ரகான் அடிப்பான்னு நினைக்கிறியா? ரகான தான் குமார் அடிக்கிறான் இன்னைக்கு. டுடே வி ஹேவ் டு பெஹோனியா. தோனி 9வது வருவார்த்தல 10வது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு 19வது ஓவர் 5வது பால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து ஒரே அப்படின்னுவாங்க. புது ஆர்சிபி ரசிகர்கள் கிளம்பிட்டாங்க குமார். சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாம் ஆர்சிபி ரசிகர்கள கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க புரியல எனக்கு. குமார் கோலி, நம்ம கோலி இந்தியா இந்த உலகத்தோட இளவரசன் குமார். வேணாமா? உலகத்தோட ராஜா வேணாமா என்ன? ரகானே வந்தவனே 6 குமார். வந்தவனே 6 10 இல்ல டெஸ்ட் பிளேயர்னாங்க. வந்தவனே இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல ரகானே கொஞ்சம் ஒரு மாதிரி அசகா பசகா ஆள் தான். எல்லாத்தையும் முதல்ல சொல்லிட்டேனே குமார். என்னவா இருக்கும் நான் இன்னைக்கு
கடவுளுக்கே கடவுளா இருப்போம், கணிப்பின் கடவுளுக்கே கடவுளா? அப்படியேதான் இருக்குமோ? இருக்குமோ? என்ன குமார் எல்லாமே கணிக்கிறேன், என்ன ஒருவேளை நீங்க தான் இதை ஃபிக்ஸ் பண்ணி விட்டீங்களோ? தெரியல குமார், என்ன தெரியலையே. சொல்றான் அடிக்கிறேன் அடிக்கிறேன் டப்பு அடிக்கிறான். இதெல்லாம் ஒரு ரெண்டு தேவையில்லடாடி, ஏன்டா ராவடி பண்றீங்க? யாரா அவன் டிஎன் படியில ஒருத்தன் நடுவுல பொழுதுட்டு போயிட்டு இருக்கான். ஏய் டிடி அணி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணுது, பக்கத்துலயே நம்ம ரியா அணி குமார். ரியா அணியில ஒரே ஒருத்தன் போயிட்டு இருக்கா. இல்ல டீம் 11 குமார், டீம் 11 மணி உள்ள போய் காப்பாற்ற போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் இடத்துல ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன இருக்குது? புடியா டாடி தண்ணி ஓடி எடுத்துடி. நான் குட் பை எடுத்துடி தண்ணி எடுத்துடி ஓடி கும்பிடு சிஎஸ்கே சொல்லுபடா. அவ்வளவுதான். ரசிகர்கள் நெஞ்சல் இடி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் குமார். பாவம். குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்க கேளுங்கண்ணே, இப்ப 2 விரல் நீட்டி கேளுங்கண்ணே. சிஎஸ்கே ஜெயிக்குமா ஆர்சிபி ஜெயிக்குமா? பார்த்தா தெரியுது, முடிஞ்சிருச்சு. நான் என்ன தாங்காது, நீ வேற உட்காந்துக்கிட்டு. குமார் மிராக்கல் நடக்கலாம் இல்லன்னு. சிராஜ் ஒரே ஒரு ஆளு, சிராஜால தான் முடியும். சிராஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க குமாரே, வேற ஏதோ பண்ணிட்டுக்கிறாங்க. சிராஜ் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி வேணாம் சிராஜ் கொடுக்காம விட்டுறலாம் அப்படின்னு. சாமி படத்தெல்லாம் சாமி வருது, செத்தவனுக்கு உயிர் கொடுக்குது. ஜடேஜா, சாட்னர், தோனி அடுத்து 3 பேர் வராங்க குமார். இன்னைக்கு தோனி வந்து ஒரு 100 அடிச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான், பைசா வசூல் குமார். தோனி மட்டும் இன்னைக்கு ஒரு 70 அடிச்சு 200 அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிஎஸ்கே ரசிகர்கள் கோயில்கிட்டே கொண்டாடிடுவாங்க. ஆனா நீ நினைக்கிறியா அது நடக்கும்னு? நான் எதுவும் சொல்லண்ணே, தெரியலன்னு சொல்லிட்டு பேரு. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியல. பாரு நீ ஹோல்ட் பண்ணுது. ஆனா ரொம்ப விராட் கோலி ரொம்ப அக்ரெசிவா இருக்கான்டா, ரொம்ப அக்ரெசிவா இருக்கான். இன்னைக்கு என்னைக்கும் காட்டிலும் இன்னைக்கு ரொம்ப கொடூரமான அக்ரெசிவா இருக்கான். பார்த்தாவே தெரியுது, அப்படி கொப்பளிக்குது உண்மையாலுமே. கொப்பளிக்குது உண்மையாலுமே. இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட தானே வந்துக்கிறான். பேட்டிங்ல 50 பேர் அடிச்சுட்டானா, அவ்வளவுதான். தனியா இருந்து காப்பாத்திட்டான்டா கேப்டனா. உண்மையாலும் வேணா ஒரு ஆக்டிங் கேப்டனா வந்தான் அடி. அது இல்லாம குமார், விராட் கோலி தான் குமார் நம்ம T20 வேர்ல்ட் கப்புக்கு போவான். தோனியா போறாரு, அதனால இவனுக்கு தான் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். பார்ப்போங்க என்ன நடக்குது. அவங்க சிஎஸ்கே ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்குது, பாவமாக இருக்காங்க எல்லாரும். கண்டிப்பாக தான் நடக்க, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு மிராக்கள் நடக்கும். மிராக்கள் நம்ம சிஎஸ்கேல நடக்கலனாலும் ஆப்போசிட்ல சிராஜ் மாமா இருக்காரு, அவர் நடத்துவார் மிராக்களை. பக்கத்திலேயே பிடிஎஸ் பக்கத்திலே குமார், பிடிஎஸ் பக்கத்திலே ஒரு அணி வந்து ஜோசனி, அவங்க பக்கத்துல எஸ்பிடிஎஸ் குமார் இருக்கு. எஸ்பிடிஎஸ் பக்கத்துல குகையில ஒளிஞ்சிருவாங்க. எம்எஸ்ஓபி டீம் உள்ள வருது. வர தூக்குறாங்க டீம் 20, வர தூக்குறாங்க. ஐயோ, ரெனால்ட் டீம் போட்டாச்சு, பிரிச்சிட்டு இருக்கு. எல்லாருமே என்னடா இவ்ளோ டீம் ஃபிளாங்க் பண்ணுதுக்குள்ளாரியே. அதான் அல்வாத படா, சிஎஸ்கே தோக்காது. தேடிட்டாங்க, சரி சிஎஸ்கே தோனி ஜெயிச்சுறாரு, கவலைப்பட. அல்வாத படி, அல்வாத அப்படியே உட்காந்து புது பைக் தானே. அல்வா பாருங்க, அழுகுறான் பாருங்க. சிஎஸ்கே தோக்கிறத பார்த்து சின்ன வயசுல தோனியோட ரசிகனா இருக்கான். அழுவாத்தவங்க சரியா, அழுவாது. நம்ம அவ்வளவுதான். கோலி அவர் போனா என்ன, கோலி ஜெயிக்கிறார், அவர் சந்தோஷமா இருக்கு. அழுவாத புடா, அழுவாத, டோன்ட் க்ரை. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட தேர்ட் ஜோன் வந்துச்சு. 23 டீம், 82 பேர் அலையில இருக்காங்க. 2 டீம் மட்டும் தான் வெளியே போயிருக்காங்க. ஓவராலா அந்த 2 டீம் யாருக்கு? 50 டீம், ஐவரி டீம். ஆமா, இல்ல சுபிங் சில்லி டீம். ஐயோ, சில்லி வெளியே போச்சா? சில்லி வெளியே போனது எஸ்ஓ பிடிஎஸ்க்கு ஃபேவர் ஆக போதா? எஸ்ஓ பிடிஎஸ் தன்னோட அரியாசத்தை ரீடைன் பண்ண போதா? 2022வது வெற்றியை நோக்கி போதா குமார்? தெரியல. 4 பேர் வராங்க குமார், 4 பேர் வராங்க. ஒருவேளை கணிப்பின் கடவுள் நடந்துருமா மறுபடியும்? Let's see guys, let's see. யூஎஸ்எல் பாருங்க, டீம் 18 போட்டு பிரிச்சிட்டு இருக்காங்க. யூஎஸ்எல் பூச்சி குமார், இது தோத்துட்டான். சில்லி தோத்துட்டான் குமார்.
சில்லி செத்துறாங்க. சில்லி செத்துட்டா. எஸ்ஓ பிடிஎஸ்க்கு கொடுக்கு முளைச்சிரு குமார். கொடுக்கு முளைச்சிரும். பாக்குறவங்க எல்லாம் அடிப்பாங்க. எஸ்ஓ பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. நீங்க சொன்னது அப்படியே நடக்குது. ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டது. கருமோண்டாடி ராஜ்மாமா தான் குமார் போட்டுக்கிறாப்ல 10 ரன் கொடுத்தாரு. 10 ரன் எங்க 7 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொடுத்தாரு. இந்த ஓவர்ல எத்தனை ரன் கொடுத்தாரு? 10 ரன் கொடுத்தாரு. 4 5 4 10 2 4 2 1 10 ரன் கொடுத்தாரு. இந்த லாஸ்ட் பால் தடுத்துட்டானே. சேவ் 4. ஓகே गाइस ஓகே. ரெண்டு டீம்னு பேசுறது 4 டீம் வெளிய போயிடுச்சு இப்போ. சரிங்களா? அடுத்த 2 டீம் வெளிய போயிடுச்சு. அதே இது பாத்தீங்கன்னா டீம் 8ம் நம்ம டீம் ஜோன்குள்ள இருக்குது பாத்தீங்கன்னா பிடிஎஸ் சென்டர் ஜோனை ஹோல்ட் பண்ணுது குமார். சென்டர் ஜோன் அதோ பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சல் படிக்கிறது. ஜோன் அங்கடா இருக்கு. ஜோனை ஹோல்ட் பண்ணா போதும். அந்த இடத்தை ஹோல்ட் பண்ணா போதும். ஜெயிச்சிடலாம். ஜெயிச்சா அரியாசனம் அவங்களுக்கு போயிடும். அரியாசனத்தை எடுத்துட்டா நம்பர் 1 ஸ்லாட் எடுத்துருவாங்க. 1 நம்பர் 1 நம்ம பிடிஎஸ் இப்போதைக்கு ஜோன்ல இருக்கிறது 4 டீம் தான். ஸ்பூக்கி ப்ரோ டீம், நம்ம எஸ்பிடிஎஸ், பிடிஎஸ், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் ஓவர்ல 13 ரன் ப்ரோ. அப்படியா? ஓகே. வெரி 10 ரன் தான கொடுத்தாப்ல. 13 ரன் கொடுத்தா. ஹாய். ஓகே ஸ்பாடர்மேன். அலுவாத குடா. ஜோஸ் டீம் இது மட்டும் தான் தர ஜோன். எல்லாம் வராங்க. எஸ்ஓபிடிஎஸ் உள்ள வருது. எஸ்ஓபிடிஎஸ் ஸ்பைஸ் போட்டுருக்கு பார். எஸ்ஓபிடிஎஸ் ஸ்பைஸ் போட்டுருக்கு. எஸ்ஓபிடிஎஸ் போட்டு பிரிக்குது. 15 டீம் 15 போட்டு பிரி. எஸ்ஓபிடிஎஸ் ராட்ரிக் மட்டும் இருக்கான். குமார் எஸ்ஓபிடிஎஸ் நெஞ்சில் இடி இறக்கப்படுகிறது. ஒரே ஒருத்தன் எஸ்ஓபிடிஎஸ் நெஞ்சில் இடி இறக்கவா. ஒரே ஒருத்தன் 1 HP. எஸ்ஓபிடிஎஸ் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டது. எஸ்ஓபிடிஎஸ் வெளியேறியது. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் மறுபடியும் பால் வார்க்கப்பட்டது. குமார் என்ன நடக்கும் குமார்? என்ன நினைக்கிற? சொன்ன மாதிரி ஜெயிச்சிருவாங்களா? உண்மையாலுமே ஆர்சிபி தான் இவங்களா? பிடிஎஸ் வெற்றி பெறுமா? சிஎஸ்கே வெளியே போற மாதிரி இவங்களும் வெளியே போயிட்டாங்களா? வெளியே போயிட்டாங்க. சில்லி வெளியே போயிட்டாங்க. எஸ்ஓ பிடிஎஸ் கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை எஸ்ஓ பிடிஎஸ் என்ன ஆச்சு? தியாகம் செய்து விட்டார்கள். இவங்க வெளியே போயிட்டாங்க. பிடிஎஸ் ஓட சென்டர் ஜோன்ல இருக்காங்க. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. மறுபடியும் பிடிஎஸ் ஆனா ஹப்பர் ஹேண்ட் கைஸ் மறுபடியும் லீடிங்ல இருக்காங்க. போன மேட்ச் மாதிரியே நடக்கிறது. என்ன நடக்க போகுது? லெட்ஸ் see guys, let's see. புடா ஃபயர் பிடிஎஸ் உள்ள வராங்க. ஃபயர் பிடிஎஸ் உள்ள வராங்க. எஸ் ஃபயர் பிடிஎஸ் ஃபிளாங்க் பண்றாங்க. உள்ள வந்து கொண்டு இருக்காங்க. மாமா புடா மாமா கண்ணு கட்டி வச்சுக்கோ. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க. குமார் பொறுமையா இருக்கு. குமார் பிடிஎஸ் பொறுமையா இருக்காங்க. ஃபயர் பிடிஎஸ் ஜெயிச்சாங்கன்னா அரியாசனம் குமார். மேட்ச் ஆஃப் அரியாசனம். தி மேட்ச் ஆஃப் அரியாசனம் குமார். தி மேட்ச் ஆஃப் அரியாசனம். பாரா ஜீவா கால் பே அடிக்கறான்டா. டீம் 24 கால்கள் அடிக்கறான்டா. டீ கால் அடிக்கறான்டா. டீ ஒரு அருமையான நேடு. ஓ டொட்டோ வேற மாதிரி நேடு ப்ரோ. டொட்டோ வேற மாதிரி டோட்டலா முடிக்கறாங்களா? டீம் 24 டோட்டலா முடிக்கறாங்களா? எஸ் முடிச்சிட்டாங்க. இங்க இருந்து டவுன் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்க்கு ஒரு மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே வைக்கிறான். ஜோன்குள்ள போணும். ஃபயர் பிடிஎஸ் கோபி ப்ரோ ரவி சொல்லுது. லவி சொல்லு. கோபி ப்ரோ ரவி சொல்லுது. கோபி ப்ரோ ரவி. லவி. ஓ அகைன் மறுபடியும் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு போட்டுருக்கு. பிடிஎஸ் வசம் பண்ணதா. ஓ எஸ் பிடிஎஸ் ஒரு கார்னரை பிடிச்சி பொறுமையா இருக்காங்க. they are playing for the audience. கில்லே எடுக்கல. முதல் முறையா இவ்ளோ பொறுமையா விளையாடுறாங்க. 0 கில் இருக்காங்க. சொன்ன மாதிரி 0 கில்லுக்கு ஆடுறாங்க. they are playing முதல் தடவையா இன்னைக்கு நடந்த 2 மேட்ச்லயும் unwanted fights எடுக்கல. they are playing for the win. அவங்க ரசிகர்களுக்காக விளையாடுறாங்க. ரொம்ப நாள் கனவு இது நடக்கணும்னு மறுபடியும் நடக்குது. they are playing the serious game. they are practiced well. வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வெற்றிக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க.
ஆமாடி வாங்கிட்டாண்டி. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பீட் வந்து அவுட் ஆஃப் ஜோன்ல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா டீம் 7 கிட்ட ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி ஃபைட் போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா புடா ஹை போயிட்டியான்னு மகேஷ் கேக்குறான் புடா. ஹை போயிட்டேன்னு கேக்குறான் மகேஷ். டேய் மகேஷ் जाजो भैया सब बोल मगेश जाजो भैया हां आई போயிட்டியா जाजो भैया மகேஷ் உன்ன தான கேக்குறான். ரியா டீம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டு யூஎஸ்எல் சென்டர் ஜோன்ல இருக்காங்க பாரு. யூஎஸ்எல் சென்டர் ஜோன்ல இருக்காங்க. இந்த பக்கம் இருந்து ஏறி வராங்க. முக்கியமான எல்லா டீமுமே வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அமைதியா இரு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜோன்ல நம்ம பிடிஎஸ் இருக்கு. பிடிஎஸ் பக்கத்துலயே ஒரு டீம் இருக்கு. பிடிஎஸ் படைச்சு கொடுக்க ஒரு டீம் இருந்துகிட்டே இருக்காங்க பக்கத்துலயே. ஐயோ இல்ல ஆனா பிடிஎஸ் இந்த ஜோன்க்குள்ள தான் இருக்கு. அது பிடிஎஸ் ஜோன்ல தான் இருக்கு. பட் பக்கத்துலயே ஒரு டீம் மேல ஜோன்க்குள்ள தான் இருக்கு. மேல பிடிஎஸ் இந்த ஜோன்க்குள்ள தான் இருக்கு. ஜோன் கார்னர் எங்கேயே வருமா? பிடிஎஸ் ஃபேவர் ஆகுமா? இங்க பாரு கேட்டி போட்டு ரன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். ஓகே தின்னு அடிக்கிறாரு, தின்னு நாக்குறாரு, தின்னு தேவையில்லாத நாக்கு தேவையில்லாத கார் இருக்காம நிறுத்திவாங்க பாரு. உள்ள வராங்க. ஃபயர் பிடிச்ச போதுங்கறாங்க. தொட்டவ போதுங்கறாங்க. சானி போதுங்கறாங்க. ஜீவா மட்டும் தான் ஜீவா இருக்கான். ஜீவா டாம் மட்டும் தான் இருக்காங்க. தூக்குவாங்களா? டாமை தூக்கிட்டாங்க. ஜீவா மட்டும் தான் இருக்கான். ஜீவா மட்டும் தான் இருக்கான் அவங்க டீம்ல. மட்டும் தான் இருக்கான். ஜியோ ஒரு அருமையா நெட் கனெக்ட் பண்றான். கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகாது गाइस. கனெக்ட் ஆகாது. ஓ டாமுக்கு நெட் ஸ்மோக் போட்டு தூக்குறானே. பிரியா தூக்குறான். இல்ல சொல்ல போனா யூஎஸ்எல் கிட்ட மட்டும் தான் குமார் ஜோன் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ்எல் கிட்ட ஜோன் போயிருமா? யூஎஸ்எல் கிட்ட வெற்றி போயிருமா குமார்? ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ்எல் கிட்ட வெற்றி போயிருமா? டாம முடிச்சிட்டாங்க. யூஎஸ்எல் டாம முடிச்சிட்டாங்க. ஜீவாவை முடிச்சாங்க. யூஎஸ் ஜீவாவை முடிச்சாங்க. ஜீவாவை முடிச்சாங்க. குமார் பாய் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. ஐயா வேற இது போடுறாங்க. பாய் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. பாய் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. பாய் பிடிஎஸ் உள்ள போகுது குமார். பிடிஎஸ் உள்ள போகுது. இந்த இடத்துல பாய் உள்ள போகுது. இந்த இடத்துல பாய் ஸ்ட்ராட்டஜி தேவையா? பிடிஎஸ் உள்ள போகுது. பிடிஎஸ் உள்ள போடுறாங்க. கெட்டின் கொடுத்து உள்ள போவாங்களா? ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்களா? ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்களா? பிடிஎஸ் கெட்டிகள் நெஞ்சில் பால் வார்க்க விடுமா? இல்ல என்ன நடக்க போகுது? ஈட்டி இறக்க போறாங்களா? என்ன நடக்க போகுது? 4 பேர் 4 பையில கிளம்ப போறாங்களா? இல்ல 2 பேர் போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் 15 செகண்ட் குமார் டீம் கட்டில போட்டு போலாங்கடா. இங்க எடுத்து தின்னு பாப்பா என்ன நடக்குது. சாய் கிளம்பறான். சாய் கிளம்பறான். ஜெயிக்க போகுது. சாய் கிளம்பறான். சாய் கிளம்பிட்டு இருக்கான். சாய் கிளம்பிட்டு இருக்கான். பாய் ஸ்ட்ராட்டஜி போட்டான். சாய் மேல கிளம்பிட்டாங்க गाइस. பிடிஎஸ் மேல பறக்குது. பிடிஎஸ் இப்ப பறந்த மாதிரி கொடி பறக்குமா? என்ன நடக்க போகுது குமார்? என்ன நடக்க போகுது சொல்லு. தெரியலண்ணே. ஓகே பிடிஎஸ் பத்தி ஒரு பொசிஷன் எடுக்கறியா? சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. மேல இருந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. பிடிஎஸ் கீழ இருக்காங்க. மேல சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் 30 பேர் 9 டீம் அளவுல இருக்கு. டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு மட்டும் தான் கேக்குது. எல்லா பக்கமா அடி விடுது. இந்த பக்கம் மத்தியில சிரமல்ஸ் நாக்கா இருக்காரு. இந்த பக்கம் கிரணோபி டீம் வந்து கிரணோபி அடிச்சு முடிக்கிறாங்க. ஸ்கூட்டி ரோட்டி மேல தட்டி போட்டு முடிக்கிறாங்க எல்லாத்தையும். பாரு எல்லாரும் சாவும்போது இவங்க பாருங்க பாரு எப்படி பறந்துட்டு இருக்காங்க பாருங்க பாரு. எல்லாரும் சாவும்போது the classic strategy is going on குமார். ஸ்ட்ரோல் தனியா பறக்கறான். ஹரி தனியா பறக்கறான். ஹரி பாரு ஒரே இடத்துல நின்னுட்டான். சாய் தனியா பறக்கறான். ட்ரோல் தனியா பறக்கறான். ஹரி தனியா பறக்கறான். தின் தனியா பறக்கலாம். 4 பேரும் 4 பக்கம் பறந்துட்டு இருக்காங்க. இறங்குறாங்க. ஒரு காரணம் பார்த்து இறங்குறாங்க. ஹரி நாக்கு தின் அடிக்கிறான். தின் மாடி ஒரு நாக்கு அடிச்சான். சாய் என்ன பண்றான்? சாய் முடிச்சிட்டான். ஹரியை தூக்கிட்டாங்க. 4 பேர் இருக்காங்க. பிடிஎஸ் ஜோன் எடுத்துருச்சு. ஆனா லோவர் கிரவுண்ட் எடுத்துருச்சு. மேல பாத்தீங்கன்னா ரியா டீம் இருக்கு. ரியா டீம்ல ஒருத்தன் காலி. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் காப்பாத்திடுவானா? எஸ் பிடிஎஸ் இருக்கு. எஸ் பிடிஎஸ் 4 பேர் இருக்காங்க. பிடிஎஸ் 4 பேர் இருக்காங்க. ரெனால்ட் டீம்ல 2 பேர் இருக்காங்க. கேடி டீம்ல ஒரே ஒருத்தன். டீம் 13ல ஒரே ஒருத்தன். பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. பிடிஎஸ் லாஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. 1 நம்பர் 1 போடுறதுக்கு தயாரா இருக்கு. பிடிஎஸ் மட்டும்தான் ஃபுல் ஸ்கோர் ஆயிருக்கு. 21வது வெற்றி தன்னோட ஸ்லாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் யாராலும் தொட முடியாத போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில்
பார்க்கப்பட்டது. 4 பேரு 1v1 21வது வெற்றி. ஸ்லாட் 1 நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. It's a day of BTS. BTS is rising. Sai Hari அங்க போறான். Hari 1v1 வெளிய போயிடுறான். BTS has won the game guys. Practice அவங்களுக்கு கை கொடுத்தது. ராத்திரி பகலா ஹரிய வச்சு ட்ரோல் எடுத்த பிராக்டிஸ். சாய் காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்த பிராக்டிஸ் வேற மாதிரி நடந்துச்சு. அவங்க டீம்ல 3 பேருமே இந்த வாரம் போன வாரம் 14 நாள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போன வாரம் விட்டுட்டாங்க. பிடிஎஸ் அவங்களோட அரியாசனத்தை மறுபடியும் அவங்க கையிலேயே எடுத்துச்சு. கிரீடத்தை எடுத்து அவங்க தலையில வச்சிருச்சு. மறுபடியும் BTS has won the slot 1க்கான வார்ல BTS ஜெயிச்சிருச்சு. ஸ்லாட் 1க்கு BTS அடி எடுத்து வைக்குது. ஓனோ கான்சார் மறுபடியும் BTS வசமே சென்றது கைஸ். BTS has won the 21st win and Hari OP ஒரு கில்லு, சாய் OP ஒரு கில்லு, சிங்கட்டோல் 3 கில்லு, தீன் 3 கில்லு. They are not played for the kill. பொறுமையா இருந்தாங்க. They played for the win. Stars of BTS ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறக்கப்பட்டது. ஒருத்தரோட வீழ்ச்சி இன்னொரு டீமோட எழுச்சியா மாறுச்சு. பல வாரங்களுக்கு அப்புறம், பல நாட்களின் போராட்டத்துக்கு அப்புறம் BTS தன்னோட அரியாசனத்துக்கு மேல ஏறி இறங்கி உட்காந்துருச்சு. கிரீடத்தை எடுத்து தலையில வச்சிருச்சு. 21st win. It is time of BTS intro guys.